இன்றைக்கி ஒரு வீட்டில் ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்ன சந்தோஷப்படுறாங்கன்றீங்க. அந்த பெத்த அப்பனுக்கு மாப்பிள்ள ஆம்பளை பிள்ளை பெற்றாடா ஆஹா அப்படின்ட்டு பார்ட்டி சாப்பிட்றாங்க. அது பொம்பளை பிள்ளை அந்த பெத்த அம்மாவை பார்த்து ஏக்கா பையன் சிங்க குட்டியை பத்துட்டேன் சூப்பர் அப்படின்ட்டு குடும்பமே சந்தோஷப்படுது. ஆம்பளை பிள்ளை பிறந்தா. பொம்பளை பிள்ளை பிறந்தா ஒரு குடும்பத்தில் நான் ரொம்ப கம்மி சந்தோஷப்படுறது. அந்த பொம்பளை பிள்ளை பெற்ற அப்பாவே இந்த இப்படி தான் உட்காந்துருக்கேன். என்ன பொம்பளை பிள்ளை ஏன் என்ன செய்ய சொல்கிற? டாக்டரை பார்த்து எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கே நீ தான் ஏன் காரணங்கிறேன். டாக்டர் வந்து ஏன்டா வெளியே போய் சொல்லாதரா உன் குடும்பத்தை சந்தேகப்படுவாங்க. ஆம்பளை பிள்ளைன்னா வரவு, பொம்பளை பிள்ளைன்னா செலவு. இன்றைக்கி அப்படி ஒரு தியரியவே உண்டாக்கிட்டான். இப்படி தான் 2 ஆம்பளை பிள்ளை பெற்ற ஒரு அப்பா தெனாவட்டாக இருந்தார். மூத்த பையனுக்கு ஒரு 150 பவுனை டௌரியை வாங்கிடுவோம்டா, 2வது பவுனுக்கு ஒரு 100 பவுனை வாங்கி 250 பவுனு அதை வச்சே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துருவோம்டான்னு கனவு கண்டுக்கிட்டு இருந்தார். 2 பையனும் லவ் மேரேஜ். 5 பைசா ஒருத்தன் கூட கொடுக்கல. பொண்ணை செலவழித்து கட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க அப்பா பார்த்தாரு, 250 பவுனுக்கு ஆசைப்பட்டோம்டா, முக்காத்துட்டுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கிவிட்டாங்களேன்ட்டு. அவனுடைய தம்பி பார்த்தீங்கன்னா 2 பொம்பளை பிள்ளைய பெற்றார். அவன் பெற்றப்ப அவனை எல்லாரும் நக்கல் பண்ணாங்க. பொம்பளை பிள்ளையா லோன் வாங்க போய் அவ்வளோதான், ஒரு வீடு கட்ட முடியாது, சொந்தமாக செருப்பு போட முடியாதுன்னு அவனை அப்படியே அமுக்கிட்டாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆம்பளை பிள்ளை பெற்ற ஒரு அப்பா அந்த பெற்ற மகன் தன்னுடைய மருமக அதாவது அவங்க மனைவிக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவங்க அப்பாவுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்து அந்த அப்பா அடைகிற மகிழ்ச்சியை விட இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுத்த ஒரு பொண்ணு தன்னுடைய கணவன்கிட்ட பெர்மிஷன் கேட்டு 100 ரூபாய்க்கு அந்த அப்பாவுக்கு ஒரு வேட்டி வாங்கி கொண்டு வந்தான்னா இந்த 1 லட்ச ரூபா வாங்கி கொடுத்த அந்த மகனுடைய செலவை விட இன்னொரு வீட்டுக்கு போன பொண்ணு கொண்டு வர அந்த 100 ரூபா வேட்டி தான் அந்த அப்பாவுக்கு மகிழ்ச்சியை தரும். அந்த இடத்துல வேல்யூ அந்த அப்பாவுக்கு வந்து மகிழ்ச்சியை தரலை. என்ன காரணம்னா வருமானத்துக்கு மீறிய ஒரு பொருள் தான் மகன் வாங்கி கொடுத்துருக்கான், சந்தோஷத்தை தரவில்லை. ஆனால் அன்பாக கொடுக்கப்படுகின்ற 100 ரூபாய் பொருள் தான் ஒரு மனிதனுக்கு நிறைவான மகிழ்ச்சியை தருது.